ஃபெஞ்சல் புயல் தற்போது எங்கு நிலை கொண்டுள்ளது, அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபெஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புயலினுடைய தற்போதைய காட்சிகள், இதனுடைய மையப்பகுதி, அதாவது மையப்பகுதி வந்து இங்கே இருக்கிறது. ஆனால் அதனுடைய முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் பேண்ட்ஸ் வர தொடங்கிவிட்டது. அதனால இப்போது மழை பல இடங்களில் தொடங்கி இருக்கும். சாதாரணமாக தான் அது தொடங்கும். இது மேலே வர வர புதிய மேகங்களை மேலே கொண்டு வரும். ஏன்னா இது ஒரே சிஸ்டமாக அப்படியே மூவ் ஆவதில்லை. இது மேலே வர வர இது காற்றோடு கூடிய சிஸ்டமாக இருக்கிறது. காற்று சுழலும் போது மேலிருந்து வரக்கூடிய காற்று, கீழிருந்து வரக்கூடிய காற்று, ஏன் அரபிக்கடல் காற்றை கூட இழுத்து அது மேலே மேகங்களாக மேலும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கும். காரணம் என்னென்னா 5 நாட்களாக அது கடலில் இருந்து மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து தன்னகத்தை வைத்திருக்கிறது. அதனை மேலே கொண்டு வந்து நமக்கு மழையை கொடுக்க இருக்கிறது. அதனால் இந்த 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 பகுதி பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வரும்போது தீவிரமான கனமழையை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் சென்னை போன்ற இடங்களில். சரி, இது நீங்கள் சொல்லலாம், என்னங்க சென்னை இப்போ புதுவை வரையிலான பகுதிகளை பேசிட்டு இருக்கீங்கன்னு. இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழையை கொடுக்க இருக்கிறது. அதையும் நாம் பார்த்து விடலாம். மழையை எவ்வாறு கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக வங்கக்கடலுடைய நிலவரம் இதுதான். வங்கக்கடலே கலவரமாக காட்சியளிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் பக்கத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த சிஸ்டத்தினுடைய தாக்கம் பாருங்கள், போர்ட் பிளேயர் அருகே வரை இருக்கிறது. இப்போது நமக்கு பாருங்கள் பெங்களூர் வரை இருக்கிறது. ஸோ இது 600-700 கிலோமீட்டருக்கு மேலே அது பறந்து விரிந்து இருக்கிறது. இதனுடைய முதல் கட்ட தாக்கத்தை தான் நம்ம முதல் நாள் மழையாக, அதன் பிறகு பனி இறங்கியதாக நம்ம எல்லாம் பார்த்தோம், மேகங்கள் இறங்கியதாக பார்த்தோம். அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்மை கடந்து போனாலும் 2 நாட்களுக்கு இதே போன்ற ஒரு நிலையில் தான் இருக்கும். சரி, மழையினுடைய நிலவரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே மழையை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. புயலில் இந்த முறை காற்று குறைவுன்றீங்களே அப்படின்னா, புயலில் காற்று குறைவு, ஆனால் மழை அதிகம். சரி, மழை எப்போது சரியாக தொடங்கும் அப்படின்னா, மழையை பொறுத்தவரையில் இன்னும் சற்று நேரத்தில் நெல்லூரில் தீவிரமான ஒரு மழை தொடங்கும். நெல்லூருக்கு பிறகு அவ்வாறாக உள்ளே இந்த பெரிய மேகங்கள் வர வர மழை புதுவை வரை நீளும். குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மேகங்கள் வர தொடங்கிவிடும். ஸோ அதனால் 4-5 மணிக்கு தீவிரமான அந்த மழையோடு கூடிய காற்றும் நம்மை நெருங்க தொடங்கிவிடும். பாருங்கள், சனிக்கிழமை அது சென்னைக்கு அருகே நெருங்கி வருவதை நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் உள்ளே வர வர சேலம் வரை மழை வந்துவிடும். சென்னையில் தீவிரமான ஒரு மழை இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், புதுச்சேரி, மேலே சூலூர்பேட்டை, அங்கிட்டு போயிட்டா நெல்லூர் வரையிலான மழையை இது கொடுக்க வல்லது. ஸோ அதனால் இந்த கேடிசிசி ஜோன் தான் இது வந்து அதீதமான பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறது. அதனால் பாதிப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மழை தான். சரி, நாளைய தினம் பாருங்கள், நாளைய தினம் அது வந்து நெருங்கி வருவதாக காட்டுகிறது. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதிய நேரத்தில் கரையை கடக்குன்றாங்க. ஆனால் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படி சொல்லலை. அது என்ன சொல்லுதுன்னா, இன்னும் மெதுவாக நாளை இரவிலிருந்து நாளை மறுநாள் வரையிலான காலத்தில் கடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பாசிபிளான காரணம் என்னென்னா, இப்போது வேகம் குறைந்திருக்கிறது. 10 கிலோமீட்டராக 1 மணி நேரத்துக்கு வேகம் இருக்கிறது. நம்ம பார்த்தோம் 300 கிலோமீட்டர் இருக்கிறது. அது கரைக்கு வரணும் அப்படின்னா 30 மணி நேரம் ஆகும். அப்படி ஒரு கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் கூட நாளை இரவு 24 மணி நேரம், அதன் பிறகு அப்படின்னு பார்த்தா நள்ளிரவு 1 மணியிலிருந்து கூட ஆகலாம். இதில் வேகம் எடுத்தால் மட்டும்தான் இது நாளை ஈவினிங்குள்ளவாவது கரையை கடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது ஃபோர்காஸ்ட் காட்டுது. வானிலை மையம் நாளைக்கு மதியம் கடக்குன்றாங்க. சரி, பார்ப்போம். இது நாளை மறுநாள் கடப்பதாக காட்டுகிறது. நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, அதாவது சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கரையை கடப்பதாக காட்டுகிறது. அவ்வாறு கரையை கடக்கும் போது தமிழகத்தில் மழை எப்படி இருக்கும்? சேலம் வரை மழை இருக்கும். கீழே பாருங்கள், திருச்சி வரை, மயிலாடுதுறை வரை இந்த மழை மேகம் தொடும். சரி, மழை அவ்வாறாக அப்படியே கடந்த பிறகு உள் மாவட்டங்களுக்குள்ள பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் வரை அது இருப்பதாக காட்டுகிறது. இது வந்து யூரோப்பியன் மாடல் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய மாடல். ஸோ அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை தான் அது உள்ளே வருவதாக காட்டுகிறது. அதனால் 2 நாட்கள் ஒருவேளை கரையில் இருந்தது அப்படின்னா தீவிரமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, திங்கட்கிழமை பாருங்கள், உள் மாவட்டங்களில் மழை.
தென் மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டங்கள்லையுமே மழை ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி, திருவண்ணாமலை, ஆத்தூர், சேலம், நெய்வேலி, புதுச்சேரி, கரூர் போன்ற இடங்களில் மழை இருக்கிறது. அதன் பிறகு சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்னு அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. அதன் பிறகு பாருங்க, சேலத்திற்கு பக்கத்தில் பார்க்குறோம், நம்ம உதகமண்டலத்தில் இருந்து பொள்ளாச்சி, கோவை, வால்பாறை, திண்டுக்கல், காரைக்குடி அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிறது. கடைசியாக அது மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே வந்து அது சென்று அதன் பிறகு அது மேலெல்லாம் மழையை கொடுத்துட்டு பாருங்க, மேலெல்லாம் மழையை கொடுத்துட்டு கடலுக்குள்ள செல்வதாக இந்த சிஸ்டம் காட்டுகிறது. அது கண்ணூரில் போய் அவ்வாறாக அப்படியே போய் கண்ணூரில் போய் அதன் பிறகு அது அரபிக்கடலுக்கு செல்வதாக இந்த சிஸ்டம் காட்டுகிறது. அதனால மழை மேகத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தை விட்டுருங்க, ஏன்னா தென் தமிழகத்தில் மழை பெய்து விட்டது இந்த சிஸ்டத்தினுடைய காரணமாக. இப்போது இங்கிருந்து மேலே அப்படியே கடக்கும்போது மத்திய மாவட்டங்கள், ஸோ மதுரை வரையில் மழைக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கவிருக்கிறது. எதிர்பார்த்த ஒரு மழை, அதாவது நம்ம ஒரு புறம் புயல் அப்படின்னா பயப்படுறோம், வெள்ளம் அப்படின்னா பயப்படுறோம், அதற்கிடையில் நம்ம சராசரி அளவான மழையை மட்டும்தான் பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் வெயில் காலத்தை சமாளிக்க முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வெயில் காலத்தை சமாளிக்கக்கூடிய அளவிலான மழை மேகங்களை இது கொண்டிருக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை வரை நல்ல ஒரு மழையை நாம் எதிர்பார்க்கலாம். உடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.